அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற அளவில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் இருப்பது கோல்சார விதிகளின்படி நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். கும்பம் புதனோடு ராகுவும் அமர்ந்திருப்பதால் வெற்றி சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதனால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சாதுரியமாக யோசித்து வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையிருக்கு. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு சுய முயற்சிகள் வெற்றி பெறுங்க. யாருடனும் கூட்டு சேர வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தால் தனித்து செயல்படும் போதே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே போல் தொழிலிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் காண முடியும். எடுத்த காரியம் முழுமை அடையுங்க. அதே போல் தன குடும்பாதிபதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் பொருள் வரத்து நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குருவினுடைய சுகஸ்தான பார்வை மிக மிக நல்லது. அப்படிப்பட்ட பார்வை உங்களுடைய ராசிக்கு அமைவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கு. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. அதே போல் வண்டி வாகன வசதிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. புதிதாக வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய திட்டங்களை நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் உங்களை இட்டு செல்லுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தோம் என டாலடியாக எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ளாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். குரு பகவானால் எந்தவித அனுகூலமும் கிடைக்காதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. வருமானத்திற்கேற்ற செலவுகளும் ஏற்படுவதால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் கூட இந்த செலவுகள் சுப செலவுகளாக அமைவது ஆறுதலான ஒரு விஷயமாக அமைகிறது. அதே போல் கும்பராசினியர் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, குழந்தை பேரு போன்ற நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்குங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் ஒருவர் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. ஒரு சிலருக்கு சொந்த வீடு யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சனி ராகு கூட்டு சேர்க்கை கும்ப ராசியில் ஏற்பட்டு இருக்குதுங்க. இந்த கிரக சேர்க்கை உத்தியோகத்துறையினருக்கு நன்மை செய்யும். உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ராகுவினுடைய சேர்க்கையினால கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பணிச்சுமையும் பொறுப்புகளும் உழைப்பும் சற்று கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நல்ல ஒரு நிறுவனத்தில் பணி நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும்
வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் கன்னிராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்கள் சகாய விலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தொழிற்சாலையை விருத்தி செய்து கொள்ள கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. கன்னிராசி சேர்ந்த ஏற்றுமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உருவாக இருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. அதே போல் பிரபல சபாக்களில் உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய அளவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்தவரை சாதாரண எறும்புகள் கூட நமக்கு அரியதொரு வழிகாட்டுகின்றன. கிடைக்கும் போது சேமித்து வைப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அவதியுறாமல் இருப்பார்கள் என்பதுதான். அதனால் கூடுமானவரை கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினர் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பெருக இருக்கு. செல்வாக்கு மிகுந்த அரசியல் பிரமுகர் ஒருவரின் நட்பு உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அரசு பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கட்சி சார்பாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை தனது பிடியில் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுத்து உதவும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. உயர்கல்விக்கு உதவிகள் தானாக தேடி வர இருக்குதுங்க இந்த மாதத்துல. அதே போல வெளிநாடு சென்று பிரத்யேக கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் வசதி ஓரளவிற்கே கிடைக்குங்க. கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. ஆதலால் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே விளைபொருட்கள் கிடைக்குங்க. சந்தையில் அதிக விலைக்கு விற்க முடியும். அதனால் தான் நஷ்டத்தை ஓரளவு ஈடுகட்ட முடியும். அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றின் பராமரிப்பில் வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா வட்டிகள்ல பணம் விரயமாகும். கூடுமான வரைக்கும் இந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அதற்கான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு குரு பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. 10ல் குரு பதவியை கெடுப்பார் என்றொரு முதுமொழி உண்டு. மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையில் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பாங்க. அதனால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மன நிம்மதியை பாதித்து கொண்டே இருக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியருக்கு மனிதருக்கு பிடித்த வேலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க. தற்காலிக பணியில் உள்ள பெண்மணிகளுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கோமாதா பூஜை செய்யுங்க. குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.